ஹாய் ஹலோ வெல்கம் டு மைத்ரா விலாக்ஸ். இப்போ பாண்டியன் ஸ்டோரில் என்ன கதைக்களம் போயிட்டுருக்கு தெரியுங்களா? ராஜி வந்து எஸ்ஐக்காக படிச்சுட்டு இருப்பாங்களே, போலீஸ் எக்ஸாமுக்காக. அதுக்காக சென்னைக்கு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2 days வந்து அவங்க அந்த ட்ரைனிங்காக போகிறாங்க. அப்போ வந்து காரில் கதிரும் அவங்களும் போயிட்டு இருக்கும்போது கதிர்கிட்ட உனக்கு தூக்கம் வரலைங்க. ராஜி என்ன சொல்கிறாங்க, எனக்கு தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வந்தால் நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கார் மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடனே வந்து தூக்கம் வந்துடுது ராஜிக்கு. தூக்கம் வந்ததும் கதிர் மேலே தூங்கி விழுறாங்க. தூங்கி விழுந்து லைட்டாக மூவ் ஆகிட்டு மடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது பாண்டியன் ஸ்டோரில். இப்போ கதைக்களம் வந்து கதிரையும் ராஜியும் தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இருந்த கதைக்களம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவங்களுடைய மேரேஜ் லைஃப் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் வந்து இவங்க பக்கம் வந்து டைரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மீனாவுக்கும் கொஞ்சம் கதைக்களத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அடுத்த ஜோடியாக இவங்கள தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு கதைக்களம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கதிருக்கு வந்து ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருது. ராஜி இது இப்போ மேலே விழுந்த உடனே கொஞ்சம் இனம் புரியாத இது வருது. உடனே அவங்க வந்து உடனே வந்து அவங்க தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு போயிடுது. ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம்க்கெல்லாம் செக்இன் பண்ணுறாங்க. செக்இன் பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு போயிட்டு வராங்க. அப்போது வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு டவல் கட்டு வருவாங்க. எல்லா மூவியில் சீரியலில் நடக்கிறது தாங்க. அப்படியே ஒரு நம்மளுக்கு பின்னாடி ஒரு 10 ஏஞ்சல்ஸ் பறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வயலின் வாசிக்கிறாங்க கதிருக்கு. ஏஞ்சல்ஸ் பறக்குது, பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது, மலர்லாம் மலருது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகுது. உடனே அவங்க அப்படி எடுத்து போட்டோடனே துண்டுலேருந்து அவங்க மேலே இருந்த தண்ணி வந்து அவங்க மேலே படுது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய கெமிஸ்ட்ரி காட்சிகள் நிறைய வருது. கதிருக்கும் மீனாட்சிக்கும் இது மாதிரி கெமிஸ்ட்ரி காட்சிகள் வந்து நிறைய இதுக்கப்புறம் வைப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம். உடனே வந்து நிறைய ரொமான்ஸ் காட்சிகளும் நடக்குது. அடுத்தடுத்து எப்படி வரும் கதைக்களம், எப்படி மாறும், ரொம்ப சீரியஸாக போகுமா, ரொம்ப ரொமான்டிக்கலாக போகுமா, காமெடியாக போகுமான்னு தெரியல.